ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படத்தோட 25வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மற்றும் கேப்டன் பிரபாகரன் 17வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், அதே போல் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த மதராசி மற்றும் கேபிஒய் பாலா அவர்கள் நடித்த காந்தி கண்ணாடி திரைப்படத்தோட 3வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நம்ம எப்போ வந்து ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக கேட்குற மாரி தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 8.6% பேர் தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 91.4% வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம வீடியோவை. எனவே நம்ம வீடியோ பார்க்குறவங்க தயவு செய்து பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிட்டு அப்படியே ஆல்ன்றது வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ இது என்னோட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூலி திரைப்படம் வெற்றிகரமாக 25 நாள் வரைக்கும் இன்றைக்கி வந்து கடந்து விட்டது. ஸோ அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக வந்து போஸ்டர்லாம் வந்து விட்டுருக்காங்க. அதேமாரி ஸோ பல இதில் வந்து நான் வந்து பார்த்தேன் சோசியல் மீடியாலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூலி திரைப்படம் வந்து ஃப்ளாப்பு தோல்வி ஓடலை அப்படின்றவங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்குற விதமாக வந்து நிறைய பேர்த்தோட, அதாவது தியேட்டரோட ஓனர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ட்வீட்ஸ்லாம் வந்து ஸோ நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து கலெக்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையும் நான் சேவ் பண்ணி இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து காமிக்கிறேன். எந்தெந்த ஊரில் எந்தெந்த தியேட்டர் ஓனர் வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க அப்படின்றது. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் வர இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தாலே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சவங்க யார் அப்படி கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக் பேஜில் தலைவரின் சொந்தங்கள் அப்படின்றவங்க வந்து ஸோ கலெக்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதை வந்து மக்களாகிய உங்களுக்கு இதை வந்து ஸோ இது இப்போ வந்து என்னோட வீடியோ வந்து காட்டுறேன். ஸோ எப்போவுமே வந்து ஒரு தியேட்டர் ஓனர் வந்து ட்வீட் போட்டாலே அதிகாரப்பூர்வமாக அது 100% வந்து உண்மை தான். அதுலேயும் அவங்க என்ன ட்வீட் போட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா, 23வது நாள் 24வது நாள் இன்றைக்கி 25வது நாள் கூட பல திரையரங்களை வந்து ஹவுஸ்ஃபுல்லோட வந்து ஓடிட்டுருக்கு. ஈவினிங் ஷோ நைட் ஷோலாம் வந்து கூட்டமாக வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி 3வது வாரம் வெற்றிகரமாக கடந்து நிறைய வந்து ஸோ காட்சிகள்லாம் வந்து போயிட்டுருக்கு கூலி திரைப்படம் அப்படின்னு தியேட்டர் ஓனரே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நான் சும்மா சொன்னால் கூட உருட்டு விட்றீங்க பொய் போடுறீங்கன்னு சொல்லுவீங்க. அதிகாரப்பூர்வமாக அந்த போஸ்ட் எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஸோ இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கூலி திரைப்படம் பொறுத்தவரை 25வது நாள் இன்னைக்கு வெற்றிகரமாக வந்து கடந்து விட்டது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து தோல்வின்னு சொல்கிறவங்களுக்கு நானே சொல்கிறேன், படம் வந்து 100% வெற்றி திரைப்படமாக வந்து அமைந்து விட்டது. எல்லா செயலையும் வந்து பிரேக் ஈவன் பண்ணிருச்சு. எதிர்பார்த்த 1000 கோடின்னு அப்படின்னு வந்து ஆசை கட்டுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வேணால் வந்து ஒரு இது ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த திரைப்படம் போட்ட காசை விட பல மடங்கு வந்து எடுத்துட்டாங்க லாபத்தை. அது தியேட்ரிக்கலாக இருக்கட்டும், ஆடியோ ரைட்டாக இருக்கட்டும், சேட்டலைட் ரைட்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயும் வந்து காசு பல மடங்கு வந்து லாபம் வந்திருக்கு. அதேமாரி தியேட்டர் ஓனருக்கும் அதேமாரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த திரைப்படம் வந்து லாபம் தான். அதேமாரி இன்றைக்கி 25வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி சண்டே வேறு ஞாயிற்றுக்கிழமை 40 லட்சத்திட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு தமிழ்நாட்டில். அதேமாரி ஆந்திரா தெலுங்கில் 5 லட்சத்துக்கு மேலே, கேரளாவில் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, கர்நாடகாவில் 2-3 லட்சத்துக்கு மேலே, அதேமாரி நார்த் இந்தியாவில் அதிகப்படியாக 10 லட்சத்துக்கிட்ட, ஓவர்சீஸ்லையும் 10 லட்சத்துக்கிட்ட. ஸோ கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம கூலி திரைப்படம். அதேமாரி வேர்ல்டு வைடு டோட்டலாக 25 நாள் கலெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 560 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம கூலி திரைப்படம். ஸோ அஃபிஷியலாக வந்து போஸ்டர் விட மாட்டாங்க, ஜஸ்ட் நம்ம வந்து சொல்கிறது வந்து ஒரு அப்ராக்சிமேட் தான். அதை சொல்லிக்கிறேன். அப்ராக்சிமேட் மீன்ஸ் நம்ம நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்ப்போம், வெப்சைட்லாம் வந்து பார்ப்போம். ஸோ ஏதோ நமக்கு தெரிஞ்ச விவரம் படி ஏதோ கொஞ்சம் வந்து கலெக்ட் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்ராக்சிமேட் தான், 100% ப்ரொடக்ஷன் மத்தியில் தான் வந்து சொல்கிறேன். ஸோ இது அதிகாரப்பூர்வமாக 25வது நாள் போஸ்டர் 2-3 போஸ்டர்லாம் வந்து விட்டுருக்காங்க சன் பிக்சர்ஸ்லேருந்து அஃபிஷியலாக. ஆனால் வந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்னு அஃபிஷியலாக போஸ்டர் விட்டால் நல்லா இருக்கும். அது எனக்காக வந்து நான் வந்து சொல்ல வரல. நிறைய பேர் வந்து கூலி திரைப்படத்தை கழிவு ஊற்றுறவங்களுக்கு ஸோ ஒரு செருப்படி அடித்த மாரியும் ஒரு பதிலடி அடித்த மாரியும் வந்து இருக்கும். அதனால் வந்து சொல்ல வரேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கூலி திரைப்படம் பொறுத்தவரை வேர்ல்டு வைடு வந்து 560 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில். நல்ல ஒரு ஹிட் மூவி, ஆனால் பிளாக் பஸ்டர் கிடையாது, அதையும் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் அடுத்தபடியாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தோட ரீரிலீஸு. ஸோ இந்த திரைப்படம் வந்து வெற்றிகரமாக 17 நாள் வந்து கடந்து விட்டது. கேப்டன் பிரபாகரன் இப்போதைக்கு சொல்கிற அளவுக்கு வந்து பெருசாக எங்கேயும் ஓடலை. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் மதராசி திரைப்படத்தில் வந்து பல புதிய திரைப்படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஸோ இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் லெவலில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஓடிட்டுருக்கு. எங்கெங்கெல்லாம் திரைப்படம் வந்து ஓடுதோ அங்கெல்லாம் வந்து எதிர்பார்த்த கூட்டம் இப்போயே வந்து வந்துட்டு தான் வந்து இருக்குது. ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை அதிகப்படியாக வந்து ஒரு 5-8 லட்சத்தில் வந்து இன்றைக்கி கலெக்ஷன் பெற்றிருக்கோம். அதேமாரி கர்நாடகாவில் இந்த திரைப்படம் வந்து ஒரு சக்கப்போடு போடுது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அங்கேயும் ஒரு 2-3 லட்சம்லாம் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். அதே போல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் வந்து ஒரு 8.75 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம். 8.75க்கு மேலே, அதாவது 8 கோடியே 75 லட்சத்துக்கு மேலே.
ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டு ரீரிலீஸ் ஆன திரைப்படங்கள்லேயே நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் கொடுத்த திரைப்படம் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது 90s. ஸோ ரிலீஸ் ஆன திரைப்படங்களில் இப்போ ரீரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் தியேட்டர் ஓனருக்காக இருக்கட்டும், அதேமாரி டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு ப்ராஃபிட் தான் நம்ம கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. குறிப்பாக இன்னும் ஒன்று சொல்லணும், இதுக்கு முன்னாடி இதே போல் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதில் கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸை சொல்லும்போது கில்லி திரைப்படமும் சச்சின் திரைப்படமும் ரீரிலீஸில் வந்து ஒரு படி மேலே வசூல் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அது நிறைய பேர் வந்து நிறைய திட்டிருந்தீங்க. என்ன பரவாயில்ல, நீங்கள் திட்டுங்க, நான் ஒன்றுமே வந்து நினச்சிக்க மாட்டேன். நீங்கள்லாம் பார்க்குறதால தான் ஏதோ ஓரளவு நம்ம சேனல் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்தமாரி பேசியிருக்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே புரிய வைக்கிற மாரி ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போடுவேன். ரீரிலீஸ் ஆன ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் எந்த திரைப்படம் வந்து ரீரிலீஸில் ஹையஸ்ட் கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்றது வந்து ஒரு வரிசை பிரகாரத்தில் வந்து ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுவேன். ஸோ அதை நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க, நான் சொல்கிறத வந்து ஏற்றுப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ இந்த வாரத்துக்குள்ளே மேக்ஸிமம் வந்து போட்டுருவேன். ஸோ மொத்தத்தில் கேப்டன் பிரபாகரன் 8.3 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அந்த அடுத்தபடியாக மூன்றாவதாக பார்க்க போகிறது நம்ம கேபிஒய் பாலா அவர் கூட காந்தி கண்ணாடி. ஸோ இந்த திரைப்படமும் செப்டம்பர் 5 வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆச்சு. நம்ம தமிழ்நாட்டில் ஓரளவு இல்லை, நல்லாவே வந்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ கேபிஒய் பாலா அப்படின்னு சொல்கிறத விட என்னை பொறுத்தவரை நம்ம யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பற்றி பேசினாலே மக்கள் நாயகன் பாலா அப்படின்னு தான் வந்து நான் சொல்லி பேசுகிறேன். ஸோ யாருமே அந்த ஒரு டைட்டில் வந்து வைக்கல, நான் தான் வச்சுருக்கேன் மக்கள் நாயகன் பாலா அப்படின்ட்டு. ஸோ இவரோட திரைப்படம் காந்தி கண்ணாடி, ஷெரீஃப் அவர்கள் டைரக்ஷனில் கேபிஒய் பாலா, பாலாஜி சக்திவேல், நமிதா கிருஷ்ணமூர்த்தி, அர்ச்சனா உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ரிவ்யூஸ் வைஸும் வந்து மக்கள் மத்தியில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகப்படியாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ இருந்தாலும் எதிர்பார்த்த கலெக்ஷன் வந்து வரலையோ அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஏனால் வந்து இந்நேரத்துக்கு இவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல ஒரு பேர் இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ பண்ணியிருக்காங்க மக்களுக்கு. ஸோ நிறைய வந்து ஆட்டோ, ஆம்புலன்ஸ் உட்பட பல உதவிகள் வந்து செய்வார். ஸோ செலிபிரிட்டி கூட நம்ம பாலா அவர்கள் வந்து உதவி பண்ணுவார். அப்பேற்பட்ட பாலாவோட திரைப்படம் வந்து முதல் திரைப்படம் ஹீரோ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்நேரத்துக்கு ஒவ்வொரு நாளும் வந்து தமிழ்நாட்டிலே ஒரு 2 கோடி 3 கோடி மேலே வந்து கலெக்ஷன் பெற்றுக்கணும், ஆனால் வந்து பெறல. ஸோ மூன்றாவது நாள் அதிகப்படியாக தமிழ்நாடு பொறுத்தவரை ஒரு 80 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 80 லேக்ஸ் அப்போ வந்து பெற்றிருக்கோம். அதே மாதிரி வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 2.3 3 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம் அப்படின்றது என்ன ஒரு ப்ரிடக்ஷனு. ஸோ இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு ப்ரிடக்ஷன் தான், இருந்தாலும் நான் சொல்கிற கலெக்ஷனை விட கம்மியாக தான் வந்து பெற்றிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து மக்கள் நாயகன் பாலாவை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்க தவிர்த்து அவர் நடித்த படங்கள் வந்து நிறைய பேர் வந்து தியேட்டரில் பார்க்க மாட்டீங்க. எனவே எல்லாரும் போய் கேபிஒய் பாலாவோட காந்தி கண்ணாடி திரைப்படத்தை தியேட்டரில் பாருங்கள். அந்த இடத்துல லாஸ்ட்டாக 4ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் சிவகார்த்திகேயனோட மதராசி செப்டம்பர் 5ஆம் தேதி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த திரைப்படத்தை ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து இயக்கினாங்க. அனிருத் திரைப்படத்துக்கு இசை. நல்ல ஒரு பெரிய திரைப்படங்கள் இந்த ஆண்டில் ரிலீஸ் ஆன திரைப்படங்களில் மதராசி திரைப்படமும் ஒன்று. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சிவகார்த்திகேயன் அவர்களுடன் இணைந்து வித்யூ ஜாமான், அவரும் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஃபைட்டில் வேறு லெவலில் தூள் கலக்கியிருக்காரு. ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து வில்லன் தான், பார்க்குறவங்களுக்கு வந்து ஹீரோ மாரி வந்து காட்டிருப்பாங்க. அதேமாரி இந்த திரைப்படத்தில் ருக்மிணி வசந்த், அதேமாரி வித்தாத்து, பிஜு மேனன் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவாக வந்து அதிகப்படியாக வந்து கிடச்சிருக்கு. யூஏ சான்றிதழ் வந்தாலும் இந்த திரைப்படம் வந்து கூட்டமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தான் வந்து இருக்காங்க. அதேமாரி அதிகாரப்பூர்வமாக 2 நாளில் 50 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி ஃபர்ஸ்ட் டேவே தமிழ்நாட்டில் 12.8 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சொல்லி இருந்தோம். ஆனாலும் நம்மளில் நிறைய பேர் யூடியூப்பில் ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி ரொம்ப வந்து கம்மியாக தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து 2 நாட்களில் 50 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு லெவல் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். தமிழ்நாடு பொறுத்தவரை இன்றைக்கி 3ஆவது நாள் 10 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் வந்து பெற்றிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் நல்ல ஒரு கலெக்ஷன் தான் ஞாயிற்றுக்கிழமை. அதேமாரி ஆந்திரா தெலுங்கானாலையும் கிட்டத்தட்ட வந்து 1.5 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. கேரளாலையும் ஒரு 30 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. கர்நாடகாலையும் 50 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. நார்த் இந்தியாவில் 25 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஓவர்சீஸ் பொறுத்தவரை கிட்டத்தட்ட வந்து 5 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு மதராசி திரைப்படம். அதேமாதிரி வேர்ல்டு வைடு 3ஆவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 17 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. 17 crore மேலே. அதேமாரி 3 நாட்கள் முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 நாள்லேயே 50 கோடி அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லிட்டாங்க. அப்போ 3 நாட்கள் 67 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம மதராசி திரைப்படம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான். யாருமே வந்து அமரன் கூட திரைப்படத்தை ஒப்பிட்டு பேசுறாதீங்க. அது வேற ஜானர் மூவி, இது வேற ஜானர் மூவி. அதாவது அமரன் திரைப்படம் பொறுத்தவரை மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களோட ரியல் வாழ்க்கை வரலாறு வந்து சொன்ன திரைப்படம். அதுவும் வந்து நம்ம சாய் பல்லவிலாம் சொல்லவே தேவையில்ல.
அதனால் ஆக்டிங்கில் வேறு லெவலில் வந்து பூந்து விளாண்டாங்க. ஸோ அதனால் அமரன் கூட ஒப்பிடாதீங்க மதராசி திரைப்படத்தை. அமரனுக்கு முன்னாடி வெளியான அயலானாக இருக்கட்டும், அதேமாரி ஸோ இன்னும் திரைப்படம் அது மாவீரனாக இருக்கட்டும், பிரின்ஸாக இருக்கட்டும், டாக்டர் டான்லாம் வந்து ஒப்பிட்டால் கூட பரவாயில்ல. அந்த திரைப்படங்களை விட மதராசி திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நல்ல ஒரு வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். எனவே மதராசி திரைப்படம் 3 நாட்களில் 65 கோடிலாம் வந்து அசால்ட்டாக வந்து பெற்றுச்சு. அதேமாரி தயாரிப்பு நிறுவனத்திலேருந்து கண்டிப்பாக அஃபிஷியலாக 3 நாட்கள் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதில் 75 கோடிக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட் ப்ரெடிக்ஷனில் போடுறோம் ட்ராக்கர்ஸ் படி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண்பான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.